நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 26/5/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி, மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மற்றும் 8:30, மாலை 3:30 மற்றும் 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 மற்றும் 2:30, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6. குளிகை 3 மற்றும் 4:30. யமகண்டம் 12 மற்றும் 1:30. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். திதி இன்று மாலை 6:28 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 11:04 வரை மூலம், பின்பு பூராடம். யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை சித்த யோகம், பின்பு காலை 11:04 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் பரணி மற்றும் கிருத்திகை. மேஷம் ராசி நேயர்கள், இன்று தயவு செய்து நீங்கள் தடபுடலாக எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். அதிக வேலை பளு ஒரு பக்கம் உருவாகிவிடக்கூடும். நண்பரின் ஆலோசனை கண்டிப்பாக நம்பிக்கை கொடுக்குங்க. தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி உங்களுக்கு சீராக இருக்கும். எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. வெளியூர் பயணத்திட்டத்தில் சில மாற்றங்களை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். இன்று குடும்பத்தில் இருந்து வந்த மனஸ்லேகங்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் இருங்கள். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள். பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவீர்கள். அவர்களின் நலனின் அக்கறையும் காட்டுவீர்கள். சந்திராஷ்டிரம் முடியட்டுங்க, பின்னர் நாம எதையும் செய்து கொள்ளலாம். உறவினர்கள் நண்பர்களின் ஆதரவுகள் கண்டிப்பாக இருக்கும். காரியங்களை சாதித்து காட்டும் நாளாக இருக்கும். சின்ன விஷயத்திற்கு கூட வருகின்ற கோபத்தை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். இன்று மேஷம் ராசினியர்கள் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்து கொள்ளுங்கள். செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். என்று பெண்கள் நல்ல நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. பெண்கள் யோசித்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்குங்க. குழப்பமான மனநிலை ஏற்பட்டு பெண்ணை சரியாக்குங்க. காதலை பொறுத்தவரை சின்ன குழப்பம் இருக்கும். விட்டு கொடுக்க வேண்டும். முடிவில் மட்டும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். சந்திராஷ்டிரம் முடியட்டும், பின்னர் எடுத்துக்கொள்ளலாம். இன்று மாணவர்கள் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் செல்ல வேண்டாம். முக்கியமாக பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், மற்றவர்களுக்கு ஏதும் தெரியாது என்ற எண்ணத்தை விட்டுவிடுங்கள். எதுவும் தெரியாது போல் இருந்து கொண்டு எதையும் கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் வெற்றிக்கு வழிவகுக்கும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி, என்று கொஞ்சம் நீங்கள் யாரிடமும் பேசும்போதும் கோபம் வேண்டாம். வீண் பகை ஏற்படுத்தும்படி நடந்து கொள்ள வேண்டாம். சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். பயணத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி வருவீர்கள். ஆகாரத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. பரணி, என்று விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். குடும்பத்தில் ஏற்பட்ட மன கிளேசங்கள் விலகி செல்ல கொடுங்க. சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். சந்திராஷ்டிரம் முடியும் வரை பொறுமை காக்க வேண்டும். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுத்தால் வெற்றி இருக்குங்க. அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். கிருத்திகை, பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. சந்திராஷ்டிரம் முடியும் வரை கொஞ்சம் பொறுமை வேண்டுங்க. நிதானமான செயல்பாடுகள் மட்டுமே வெற்றியை கொடுக்கும். கருத்துக்களை பரிமாறும் பொழுது கவனம் இருக்கட்டும். ஏனோதானமாக நீங்கள் இருந்து விட வேண்டாம். நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசுங்கள். அது மிக முக்கியம். சின்ன விஷயத்திற்கு கூட கோபப்படுவீர்கள். கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. ரிஷபம் ராசினியர்கள், என்று எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி இருக்குங்க. மனசுக்குள் ஒருவித உற்சாகமும் ஏற்படக்கூடும். செய்யும் பணிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். தொழில் ரீதியாக எடுத்த அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் இருக்குங்க. வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். சிரமம் பார்க்காமல் எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். ஆதாய பணவரவு கண்டிப்பாக கிடைக்கும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய
சூழலும் இருக்கின்றது. உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்க கொடுங்க. மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை கொஞ்சம் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் கவனம் இருந்தால் வெற்றி இருக்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையுடன் சென்று வருவது நல்லது. மன துயரம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்குங்க. சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும். மனசுக்குள் ஏதாவது கலக்கம் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். நிதானம் என்பது எதிலும் இருக்கட்டும். அதுதான் வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த நாள் நீங்க சொன்ன சொல்லை காப்பாற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பெண்கள் யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். கணவனிடம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். பொறுமை என்பது மட்டும் வேண்டும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திருந்து எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவது நல்லது. பெண்கள் முழு முயற்சி எடுத்தால் முன்னேற்றம் இருக்குங்க. திருமண முயற்சிகள் கூட வெற்றியை கொடுக்குங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். தெளிவாக முடிவெடுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அதில் கவனம் இருக்கட்டும். இன்று மாணவர்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றி விடுவீர்கள். கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்கின்றது. புது புது விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வீர்கள். மாணவ செல்வங்கள் சிறு வயது முதலே ஏதேனும் மொழி சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களை நன்கு படிப்பது ரொம்ப நல்லது. அதாவது ஏதேனும் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வது மிக நல்லது. முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கரும்பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். கரும்பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலை நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் கரும் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று மனம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மன துயரம் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மனசுக்குள் ஒருவித உற்சாகம் ஏற்படக்கூடும். உறவினர்கள் நெருங்கி வரக்கூடுங்க. செலவுகள் ஒரு பக்கம் கூடிவிடும். எதிலும் கவனமாக இருந்தால் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கக்கூடும். ரோகிணி. திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வீர்கள். தாயின் அன்பு வார்த்தை மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தாயின் உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். சிரமங்கள் தவிர்ப்பதற்கு சிறப்புடன் செயல்பட வேண்டும். ஆதாய பணவரவு கண்டிப்பாக இருக்குங்க. விருந்து விழாக்களில் இன்று நீங்கள் கலந்து கொள்வீர்கள். நிதானமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வீண் பிரச்சனைகளை மட்டும் கையில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மிருக சிரிஷம். சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுப்பீர்கள். காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டமிட்ட பணிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். மனசுக்குள் ஒருவித உற்சாகம் ஏற்படக்கூடும். நிறைவான வாழ்க்கை என்று நீங்கள் வாழ்வீர்கள். மற்றவருக்கு உதவ போய் வீண் பிரச்சனை கொஞ்சம் உண்டாகும். அதனால் எது சரி எது தவறு என்று கொஞ்சம் திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மிதுனம் ராசினியர்கள் என்று தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக இருக்குங்க. தைரியமும் கண்டிப்பாக மேலோங்கிவிடும். அறிமுகம் இல்லாதவரிடம் அதிகம் பேச வேண்டாம். தொழில் அளவான உற்பத்தி விற்பனை இருக்கும். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான திட்டங்கள் இருக்கும். பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். பணியாளர்கள் நிர்வாகத்தின் சட்ட திட்டங்களை மதித்து நடப்பது நல்லது. துடிப்புடன் வேகமாக எதிலும் செயலாற்றுவீர்கள். பண வரவை பற்றி கவலைப்பட வேண்டாம். கேட்டிடத்தில் கண்டிப்பாக கொடுப்பார்கள். மனக்குழப்பம் உண்டானாலும் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது மிக நல்லது. சொத்து சம்பந்தமான காரிய தடைகள் கொஞ்சம் விலகுங்க. பயணங்கள் மூலம் நன்மைகள் ஏற்பட கூடுங்க. புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் நல்ல தகவலாக கண்டிப்பாக இருக்கும். பெண்கள் இன்று குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்வீர்கள். தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று உற்சாகம் கண்டிப்பாக பொங்கும். காரியங்களில் ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். பெண்கள் இன்று நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். காதல் கூட கொஞ்சம் கசப்பாக இருந்தது. கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். உங்களுடைய நல்ல மனசை புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது. பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். சொக்க தங்கமாக காணப்படுவீர்கள். செய்யும் செயலை அற்புதமாக செய்வீர்கள். இன்று மாணவர்களுக்கு நல்ல விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருக சிரிஷம். இன்று தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும்.
தடைகளை உடைத்தெறிந்து எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் முன்னேற்றம் அடைவீர்கள். அறிமுகம் இல்லாதவரிடம் அதிகம் பேச வேண்டாம். சட்ட திட்டங்களை மதித்து நடப்பது நல்லது. ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செயல்படுவது மிக நல்லது. சொத்து சம்பந்தமான காரியங்களை வெற்றி இருக்குங்க. சின்னதாக தடைகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறும். முழு முயற்சியை மட்டும் நீங்கள் செலுத்திக் கொண்டே இருங்கள். வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும். திருவாதிரை, இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க கொடுங்க. காரியங்களில் ஏற்பட்ட தடை தாமதம் விலகி செல்லக்கூடும். செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக நல்லது. பணியில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சட்ட திட்டங்களை மதித்து நடப்பது நல்லது. அறிமுகம் இல்லாதவரிடம் அதிகம் பேச வேண்டாம். குழப்பங்களுக்கெல்லாம் என்று இடம் கொடுக்க வேண்டாம். சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். பயணங்கள் மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. புனர்பூசம், இன்று காலை நேரத்தில் கொஞ்சம் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். உணவு விஷயங்களில் கொஞ்சம் கட்டுப்பாட்டுடன் இருக்க பாருங்கள். செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். உடல் கொஞ்சம் ஜலதோஷம் போன்ற பிரச்சனை இருக்குங்க. அதனை சரி செய்து கொள்ள வேண்டும். சொத்து விவகாரங்களை கொஞ்சம் தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். பொறுமை எப்பொழுதும் ஜெயிக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கடகம், கடகம் ராசி நேயர்கள், இன்று காரிய வெற்றிக்காக கடுமையாக போராடுவீர்கள். கண்டிப்பாக வெற்றியும் பெறுவீர்கள். இஷ்ட தெய்வ அருள் உங்களுக்கு துணையாக இருக்க கொடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. அறிமுகம் இல்லாதவரிடம் அதிகம் பேச வேண்டாம். சில நன்மைகள் உங்களை தேடி வரக்கூடும். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தியும் சிறப்பாக இருக்கக்கூடும். பண பரிவர்த்தனையில் இன்று முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. திருப்திகரமான வாழ்க்கை என்று நீங்கள் அமைத்துக் கொள்வீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடும். பணியாளர்களுக்கு சலுகையும் இன்று கிடைக்க கொடுங்க. இன்று குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிலவும். உங்களுடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் எதுவும் இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி உண்டாகும். குழந்தைகளின் செயல்பாடுகள் மன திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். வேடிக்கை வினோதங்களை நீங்கள் கண்டு கழிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக கொடுங்க. சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடும். வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். நிர்வாகத்தை அற்புதமாக பார்த்துக் கொள்வீர்கள். வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். சந்தோஷமிக்க நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பெண்கள் கூடுமானவரை சூழ்நிலை புரிந்து கொள்ளுங்கள். தேவைகள் என்னவோ அதனை மட்டும் வாங்கிக் கொள்ளுங்கள். தேவையில்லாத பொருட்களில் முதலீடுகள் செய்ய வேண்டாம். பெண்கள் முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக அணுகி எதிலும் ஈடுபடுவது நல்லது. பெண்கள் நல்ல நல்ல விஷயம் நோக்கி ஆர்வம் செல்லுங்க. முயலுங்கள், முடியாதது ஏதும் இல்லை. என்று காதலை பொறுத்தவரைங்க குழப்பம் இருக்கத்தான் செய்யும். முடிவெடுக்க முடியாத சூழல் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் தான் சூழ்நிலையை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அவசரப்பட வேண்டாம். அமைதி காக்கவும். இன்று மாணவர்கள் இதமான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கல்வியில் வெற்றி பெறுவதற்கான சூழல் இருக்குங்க. கலைத்துறையில் ஆர்வம் இருக்கும். விளையாட்டுத் துறையில் ஆர்வம் இருக்கும். அதேபோல் உங்களுக்கு கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் இருக்கும். ஜெயிக்க முடியும். என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் இருக்கும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம், என்று எதிலும் உங்களுக்கு மனோதைரியம் கூடிவிடுங்க. மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கின்றது. வேடிக்கை வினோதங்களை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். இறை வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ அருளால் சில நன்மைகள் நடைபெற கொடுங்க. பணியாளர்களுக்கு இன்று சலுகை கிடைக்கக்கூடும். இந்த நாள் நீங்கள் மாற்றங்களை விரும்பக்கூடியவராக காணக்கூடுங்க. பூசம், இறை வழிபாட்டில் மிகுந்த ஆர்வம் இருக்குங்க. கலைத்துறையிலும் உங்களுக்கு ஆர்வம் இருக்கக்கூடும். குலதெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். இதமான சூழ்நிலை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடுங்க. மனம் திருப்தியாக இன்று இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு மாற்று கருத்துடையோர் மனம் மாறும் நாள் என்றே சொல்ல முடியும். பண பரிவர்த்தனை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்க கொடுங்க. ஆயில்யம், விட்ட குறை தொட்ட குறை சரியாகிவிடுங்க. மாற்றங்களை விரும்பக்கூடியவர்களாக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். சூழ்நிலை புரிந்து கொண்டும் செயல்படுவீர்கள். இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடும். மனசுக்குள் ஒருவித திருப்தி ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறக்கூடும். சிரமங்கள் ஓரளவு தீர்க்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கையும் கிடைக்கப் பெறுங்க. சூழ்நிலையை புரிந்து கொண்டாலே நீங்க பாதி ஜெயித்து விட முடியும். புரிந்து கொண்டு செயல்படுங்கள், அது போதுங்க. சிம்மம், சிம்மம் ராசினியர்கள், இன்று மன நிறைவான வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். குடும்ப உறவிடம் ஏற்பட்ட சிக்கல் விரிசல் எல்லாம் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. உங்களுடைய நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் வரும். அது வரைக்கும் பொறுத்து கொள்ளுங்கள், பொறுமையாக இருங்கள். வாக்குறுதி நிறைவேறுவதற்கு காலதாமதம் பிடிக்குங்க. முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். தொழில் வளர்ச்சி பெறுவதற்கு புதிய யுக்திகளை இன்று பின்பற்ற வேண்டும்.
மிதமான அளவிலே இன்று பண வரவு கிடைக்க கொடுங்க. பணியாளர்கள் கூடுதல் வேலை வாய்ப்பை ஏற்றுக்கொள்வார்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். லாபமும் உங்களுக்கு சீராகவே வரக்கூடும். திறமையான பணியாளர்கள் அமைய கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சாதகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள். சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாகவே இருக்க கொடுங்க. பெண்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், நல்லது நடக்க வேண்டும், குடும்பம் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற நல்ல எண்ணங்கள் எல்லாம் இருக்குங்க. அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய குணத்தையும் மாற்ற வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் இன்று சுமூகமான உறவை ஏற்படுத்தி கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை சிம்மராசினியர்கள் கொஞ்சம் யோசியுங்கள். முடிவில் எடுக்கும் பொழுது தெளிவாக எடுங்கள். குழப்பம் வரும் பட்சத்தில் விட்டுவிடுங்கள். பின்னொரு நாளில் பார்த்து கொள்ளலாம். இன்று மாணவர்கள் திறமைகளால் வெற்றி பெற முடியுங்க. விளையாட்டுத் துறையாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், பிடித்தமான விஷயங்கள் நடக்க கொடுங்க. பெற்றோரிடம் மட்டும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். சிறு வயது முதலே மாணவர்கள் ஏதேனும் ஒரு மொழி சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களை நன்கு படிப்பது நல்லது. முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று அடுத்தவரிடம் உரையாடும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டுங்க. வெளிவட்டார தொடர்புகளை எல்லாம் விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். திறமைகளால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சாதகமான நல்ல பலனை பெறுவீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்குங்க. பண வரவு உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். திறமையின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். என்ன ஒன்று முன்கோபப்படுவீர்கள். தயவு செய்து முன்கோபப்பட வேண்டாம். மகம் நட்சத்திரக்காரர்கள் கோபப்படுவதனால் எதையும் நீங்கள் சாதிக்கப் போவதில்லை. அதனை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். பூரம் அன்பை கொடுத்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொள்வது நல்லது. குறைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிக நல்லது. தொழில் வளர்ச்சி பெறுவதற்கு அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். கூடுதல் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். திறமைகளால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். செய்யும் பணிகளை நிதானமாக செய்யுங்கள். கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. சாதகமான போக்கை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. இந்த நாள் நீங்கள் மன மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்ந்தால் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெறக்கூடும். உத்திரம் சின்னதாக மருத்துவ செலவுகள் இருக்கும். செரிமானம் ஏற்படக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்வது நல்லது. மிதமான அளவில் பண வரவு இருக்க கொடுங்க. மாற்று கருத்துடையோரும் இன்று பார்த்து பேச வேண்டும். நெருக்கடியான சூழ்நிலைவினாலும் கண்டிப்பாக மாறும். புதிய யுக்திகளை கையாண்டு எதிலும் வெற்றி பெறுவது நல்லதுங்க. காலையில் கொஞ்சம் சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கன்னி ராசினியர்கள் என்று நீங்கள் பழைய நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். மனசுக்குள் தொந்தரவு ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறுங்க. தியானம், தெய்வ நம்பிக்கை போன்ற விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது. இன்று கன்னி ராசினியர்கள் தொழில் வியாபாரம் செழிக்க அதிகமாக உழைப்பீர்கள். பணி நிறைவேறுவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள். முக்கிய முடிவுகளை எல்லாம் தெளிவாக எடுப்பீர்கள். பண வரவு எதிர்பார்த்ததை விட குறைவாகத்தான் கிடைக்குங்க. நேரத்திற்கு உணவு எடுத்துக்கொண்டால் முன்னேற்றம் இருக்கும். உடல் ஆரோக்கியமும் கண்டிப்பாக பலம் பெறும். என்று நீங்கள் ஒதுங்கி சென்றாலும் வலிய வந்து சிலர் சண்டை போடலாம், பார்த்து கொள்ளுங்கள். கவனமாக எதிலும் இருப்பது ரொம்ப நல்லது. நல்லவரை அடையாளம் கண்டுகொள்வது மிக நல்லது. எதிர்பார்த்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வாழ்க்கை தரம் கண்டிப்பாக உயரக்கூடுங்க. இன்று திட்டமிட்டு சில பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். எதிர்ப்புகள் பனி போல் விலகி செல்லக்கூடும். மனக்குழப்பம் இருந்தாலும் சரியாகுங்க. கடன் பிரச்சனை பற்றி கவலைப்படாதீர்கள். கடனை எப்படியாவது அடைத்துவிட வேண்டும் என்று தன் மனசுக்குள் ஒரு விதமான எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக கடன் அடைந்து விட கொடுங்க. கடன் வாங்க வேண்டும் என்று நினைத்தாலே கடன் சேர்ந்து கொண்டே இருக்கும். கடன் குறைய வேண்டும் என்று நினையுங்கள். கண்டிப்பாக குறைந்துவிடும். இன்று பெண்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாகுங்க. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் இருக்கும். பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள், என்ன செய்கிறார்கள், அவருடைய எண்ணங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. பெண்கள் கூடுமானவரை சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி இருக்கும். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபப்படுவீர்கள். சில வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்க மாட்டீர்கள். தயவு செய்து காதலில் உள்ளவங்க ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பேச்சை கவனமாக பேச வேண்டும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவது நல்லது. முடிவுகளை தெளிவாக எடுப்பது நல்லது. கல்வியில் ஜெயிக்கக்கூடிய அம்சம் இருக்குங்க. உயர்கல்வி கண்டிப்பாக சிறப்பை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு இந்த நாள் இனிய கனவுகள் மேலோங்கும். முயற்சி பண்ணுங்கள். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு
அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம், திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்குங்க. ஒதுங்கி சென்றாலும் வழியே வந்து சில நபர்கள் தொந்தரவு கொடுப்பார்கள். சண்டை சச்சரவுகளில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். மனதை அமைதியுடன் வைத்துக் கொள்ளுங்கள். கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. பழைய நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். சொத்து பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நல்ல கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. அஸ்தம், இந்த நாள் கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பூரமாக பற்றி எறிவீர்கள். சொன்ன சொல்லையெல்லாம் காப்பாற்றி கொடுப்பீர்கள். பணிகள் நிறைவேறுவதற்கு கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். கேட்டிடத்தில் பணவரவு கிடைக்குங்க. பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. சேமிப்பை அதிகப்படுத்துவது நல்லது. சில சண்டை சச்சரவுகள் வந்தாலும் நீங்கள் ஒதுங்கி சென்றால் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சித்திரை, என்று மனம் கொணாமல் மற்றவரிடம் நடந்து கொள்வது நல்லது. வாழ்க்கையில் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். சிரமம் பார்க்காமல் செய்யுங்கள். எந்த ஒரு வேலையும் அலட்சியம் காட்ட வேண்டாம். காலை நேரத்தில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். சுறுசுறுப்பை மேம்படுத்துங்கள். இறைவன் சரணாகதி அடையுங்கள். நம்பிக்கையை இழக்க வேண்டாங்க. நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். தயவு செய்து கடன் பிரச்சனைகளை தலையிடும் பொழுது கவனம் இருக்கட்டும். கடன்கள் வாங்கி எல்லாம் எதிலும் ஈடுபடாதீர்கள். அதில் கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள். எண்ணங்களுக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைந்து விடக்கூடும். அது உங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க கொடுங்க. நல்லது நினையுங்கள், நல்லதே நடக்கட்டும். எண்ணங்களை நீங்கள் நல்லபடியாக வளர்த்துக் கொள்ளுங்கள். அதுவே வெற்றியை கொடுக்கும். சமூகத்தில் கிடைக்கின்ற அந்தஸ்து உங்களுக்கு உயருங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் படிப்படியாக குறையும். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். பண வரவும் நன்மையை கொடுக்க கொடுங்க. குடும்ப பிரச்சனை சுமூகமாக நடைபெறக்கூடும். எதிலும் உங்களுக்கு தீர்வு ஏற்பட கொடுங்க. இசை பாடலை ரசித்து மகிழ்வதனால் மனம் கொஞ்சம் லகுவாக இருக்கக்கூடும். என்று தொழில் வியாபாரம் சுமாராகவே நடக்கும். கொஞ்சம் நீங்கள் விட்டு பிடிப்பது நல்லது. கடன் பிரச்சனைகளை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். பண வரவில் சில மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. உத்தியோகம் நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சிலர் உங்களிடம் வலிய வந்து பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். அது உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும். எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை கண்டிப்பாக மாறுங்க. சுறுசுறுப்பை மட்டும் மேம்படுத்திக் கொள்ளுங்கள். இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குங்க. நேர்மையை கடைபிடியுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். இன்று பெண்கள் கூடுமான வரை குழப்பம் ஏற்படுத்தும் பணியில் ஈடுபட வேண்டாம். காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். நேரத்திற்கு நீங்கள் உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெண்கள் அதிர்ஷ்டமான சில வாய்ப்புகள் இருக்கும். யோகமான நல்ல பலன் இருக்கும். என்ன ஒன்று கோபப்படுவீர்கள். எதற்காக கோபப்படுகிறோம் என்று தெரியாமலேயே கோபப்பட்டு கொண்டிருப்பீர்கள். பார்த்து கொள்ளுங்கள். என்று காதல் சின்ன சின்ன சிக்கலை ஏற்படுத்தும். குழப்பத்தை ஏற்படுத்தும். விட்டு கொடுத்து செல்வது காதலுக்கு நல்லது. அவசரப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டுங்க. தனிமை விரும்பிகளாக காணப்படுவீர்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மாணவர்கள் உற்சாகமாக பணிகளை மேற்கொண்டால் எதிலும் வெற்றி இருக்கும். என்று முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை, இன்று எதிரிகள் தவிடுபொடியாகும் நாளாக இருக்க கொடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக் கொடுங்க. பிரச்சனையிலிருந்து விடுபடும் நாளாக இருக்க கொடுங்க. நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமையும். நேரம் காலம் பார்த்து எதிலும் ஈடுபடுங்கள். அது முக்கியம். இந்த நாள் நீங்கள் சொன்ன சொல்லை காப்பாற்றி மகிழ்வீர்கள். மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகளை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். சுவாதி, அற்புதம் நிகழும் நாளாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நேரம் காலம் பார்த்து ஈடுபடுவீர்கள். சின்ன விஷயத்திற்கு கோபப்படுவீர்கள். அதனை மட்டும் மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். என்று காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். கடன்கள் அடைபட வேண்டும் என்று நினையுங்கள். காலையில் எழுந்திருக்கும் பொழுதே கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும். நிம்மதியான வாழ்க்கை வேண்டும். அவசரங்கள் இல்லாமல் எதையும் செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்கும். விசாகம், மிகவும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முடிவுகளை மிகவும் தெளிவாக எடுக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நெருக்கடியான சூழல் ஏற்பட்டு பின்னர் சரியாக கொடுங்க. மன வருத்தம் ஏற்பட்டாலும் மாறிவிடக்கூடும். சின்ன விஷயத்திற்கு கோபப்படுவதனால் மன உளைச்சல் உண்டாக கொடுங்க. பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது சந்தோஷமாக மேற்கொள்ளுங்கள். அதேபோல்
வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அது போதுங்க. விருச்சிகம் ராசி நேயர்கள், இன்று உங்களுக்கு தன்னிறைவு பெறும் நாளாக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கையுடன் ஈடுபட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். சாதனை நிகழ்த்த உரிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடுங்க. தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட வளர்ச்சி பணி சிறப்பாக நிறைவேறும். உபரி பண வருமானம் வந்து கொண்டிருக்கும். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கக்கூடிய சூழல் இருக்கின்றது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. இன்று உயர் மட்டத்தில் உள்ள மனிதரிடம் தொடர்பு அதிகரிக்கும். சுப செலவுகளும் அதிகரிக்கும். பயணங்கள் மூலம் வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படக்கூடும். புதிய நட்புகள் இன்று கிடைக்கக்கூடுங்க. எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும். அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். பெண்கள் கூடுமானவரை எந்த ஒரு செயலையும் நிதானமாக செய்யுங்கள். குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் நிதானித்து செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. காதலை பொறுத்தவரை விருச்சிகம் ராசினியர்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவது நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமையும் காக்க வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுத்தால் போதும். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுங்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மொழி சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களை கற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமாக பெற்றோர் சொல்படி கேட்டு நடக்க பாருங்கள். உயர்கல்விக்கான முடிவுகளை தெளிவாக எடுங்கள். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுக்க முடியுங்க. சாதனை நிகழ்த்த உரிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. பயணங்கள் மூலம் வீண் அலைச்சல் ஏற்படுங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். எதிலும் திட்டமிட்டு தனது பணிகளை மேற்கொள்ளுங்கள், வெற்றி இருக்கும். குழப்பம் மட்டும் அடைய வேண்டாம். அனுஷம். என்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. எந்த ஒரு முயற்சிகளிலும் வெற்றி இருக்குங்க. முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். புதிய நட்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். தொழில் போட்டிகளும் கண்டிப்பாக குறையுங்க. அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்பால் உயரும் நாளாக இருக்கக்கூடும். தயவு செய்து அலட்சியம் மட்டும் காட்ட வேண்டாம். பணிகளை விரைவாக முடியுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. கேட்டை. நிம்மதியான உறக்கத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். உபரி பண வருமானத்தை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சாதனை நிகழ்த்த உரிய வாய்ப்புகள் தேடி வருங்க. புதிய பொருள் சேர்க்கை இன்று ஏற்படக்கூடும். சுப செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். எடுத்த காரியங்கள் அற்புதமாக கைகூடிவிடும். மற்றவர்களுக்கு நீங்கள் உதவிகரமாக இருப்பீர்கள். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமையுங்க. திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்குங்க. இந்த நாள் பணம் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் இருக்கும். மன கவலை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக மாறுங்க. முயற்சி பண்ணுங்கள், எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தனுசு ராசினியர்கள் என்ற வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கிக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான முயற்சிகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிரமம் பாராமல் தனது பணிகளில் ஈடுபடுவீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவீர்கள். அற்புதம் நிகழும் நாளாக இருக்குங்க. மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க. நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமையுங்க. உரிய நேரத்தில் நண்பர்கள் வரக்கூடுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து விட கொடுங்க. இருந்தாலும் நீங்கள் கெட்ட சகவாசனை மட்டும் தவிர்ப்பது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் செழிப்பதற்கு கூடுதலாக உழைப்பு தேவைப்படும். பண பரிவர்த்தனையில் பாதுகாப்பை பின்பற்ற வேண்டும். உணவுப் பொருட்களை நீங்கள் தரமறிந்து உண்ணுவது நல்லது. என்று மனக்கவலை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நீங்கும். மாற்றங்கள் விரும்பக்கூடியவராக இருப்பீர்கள். ஏற்றமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். என்று புது புது ஆலோசனைகள் கண்டிப்பாக இருக்குங்க. துன்பங்கள் தீரும் நாளாக இருக்கும். மனக்கவலை ஒரு பக்கம் விலகி செல்லும். அடுத்தவரது கருத்தையோ ஆலோசனையோ கேட்காமல் உங்களுடைய சொந்த புத்தியால் காரியங்கள் செய்வீர்கள். என்று பெண்கள் குடும்பத்தை நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள முடியுங்க. நிர்வாகம் தொடர்பான விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. பெண்கள் யோசித்து எதிலும் ஈடுபடுவது நல்லது. அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிக நல்லது. பெண்கள் காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடன் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். என்று காதலை பொறுத்தவரை குழப்பம் இருக்கத்தான் செய்யும். முடிவெடுக்க முடியாமல் தவிப்பீர்கள். விட்டு பிடியுங்கள், எல்லாம் சரியாகும் வரை. என்று மாணவர்கள் அடுத்தவர் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கூர்ந்து கவனியுங்கள். மொழி சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். கல்வியில் முழு அக்கறை கொள்வது நல்லது. எதிலும் யோசித்து ஈடுபடுவது மிக நல்லது. மாணவ செல்வங்கள் சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெற முடியும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது அடர் நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடும்.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று கொடுத்த வேலைகளை சிறப்புடன் செய்து முடிப்பீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். உதாசீனப்படுத்தியவர்கள் இன்று விலகி செல்ல கொடுங்க. நட்பால் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. காலம் கடந்து சில பணிகள் நடைபெற கொடுங்க. சூழ்நிலை புரிந்து கொண்டு செயல்படுங்கள், அது போதுங்க. மன வருத்தம் எதிலும் கொள்ள வேண்டாங்க. போராடம். இன்று இனிய வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வரக்கூடும். திட்டமிட்ட பணிகள் வெற்றி அடைய கொடுங்க. சுறுசுறுப்பை மேம்படுத்திக் கொள்வது நல்லது. நிறைவேறாத காரியத்தில் கூட தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு நிறைவேற்றிக் கொள்வீர்கள். பொறுமை எப்பொழுதும் ஜெயிக்கும். தொடர்ந்து போராடுங்கள். உத்திராடம். நன்மைகள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. காரியங்கள் கண்டிப்பாக சூடுபிடிக்க தொடங்கும். முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. நல்லவரின் நட்பு இன்று ஏற்படக்கூடும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து சிறப்பான வாழ்க்கை கிடைக்கப் பெறுங்க. யாரையும் உதாசீனப்படுத்தாதீர்கள், அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். மகரம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்குங்க. சிலர் உங்களை அவமதித்து பேசுவார்கள், அது உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி பெறுவதற்கு கூடுதல் உழைப்பு அவசியம். நிர்வாக சீர்கேடுகளை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். என்ன ஒன்று, எல்லாவற்றையும் குழப்பமடைவீர்கள். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், நண்பர்களுக்கு செய்ய வேண்டும், குடும்பத்திற்கு செய்ய வேண்டும், அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று நல்ல எண்ணங்கள் ஓடிக்கொண்டே தான் இருக்குங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பேசுங்கள், யோசித்து செய்யுங்கள். அது உங்களுக்கு வெற்றி கொடுக்கும். இந்த நாளை நீங்கள் இனிமையான நாளாக மாற்றி அமைத்துக் கொள்வது நல்லது. அதேபோல் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். அதிகம் பயன் தராத பொருட்களை மட்டும் விலைக்கு வாங்க வேண்டாம், அதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் வழி ஏற்படும், அதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் கண்டிப்பாக இருக்குங்க. பண வரவு திருப்திகரமாக இருந்தாலும் தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். மேலிடத்தின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பது நல்லது. பெண்கள் அவசரப்பட வேண்டாம். குடும்ப உறவிடம் நிதானித்து பேசுங்கள். அக்கம் பக்கத்திலும் கவனமாக பேசுங்கள். பிள்ளைகளுடன் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட வேண்டாம். பெண்கள் முடிந்தளவு குடும்பத்துடன் கோவில் குளங்களுக்கு செல்வதும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதும் மிக நல்லது. காதலை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு பிடியுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்குங்க. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், என்ன ஒன்று, தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம். இன்று மாணவர்கள் எதையும் புரிந்து கொண்டு செயல்படுவது மிக நல்லது. அவசர முடிவுகளை தவிர்ப்பது மிக நல்லது. மாணவர்களுக்கு இன்று மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுங்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் நனவாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, மாணவ கண்மணிகள் கொஞ்சம் முயற்சி எடுத்தால் வெற்றி நிச்சயம். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்ற முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டுங்க. நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாகவே நடைபெற கொடுங்க. யாரையும் எடுத்தறிந்து பேசிவிட வேண்டாம். ஒரு பக்கம் யோசித்து பேசுங்கள். என்று எதையும் சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். குழப்பங்களுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீர்கள். நம்பிக்கையை எப்பொழுதும் இழக்க வேண்டாம். தொடர்ந்து போராடுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. திருவோணம். என்று கொடுத்த பாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். காலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். சிரமத்திற்கும் ஆளாக வேண்டாம். என்று அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை ஒன்று இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். அவிட்டம். சொன்ன சொல்லை காப்பாற்றி கொடுப்பீர்கள். இறைவன் வழிபாட்டை இன்று கடைபிடிப்பீர்கள். நட்பு வட்டமும் இன்று விரிவடை கொடுங்க. நல்லவரின் நட்பும் இன்று ஏற்பட கொடுங்க. துணிந்து எடுக்கும் முடிவுகளில் வெற்றி இருக்க கொடுங்க. காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள், சேமிப்பாக மாற்றுங்கள். இன்று இறைவன் சரணாகதி அடைவீர்கள். எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபடாமல் முயற்சி பண்ணுங்கள், ஜெயித்துவிட முடியுங்க. கும்பம் ராசினியர்கள். இன்று நீங்கள் நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து எதிலும் வெற்றி பெறும் நாளாக இருக்குங்க. நல்லவரை அடையாளம் கண்டு கொள்வீர்கள். எதிர்பார்ப்புகளையும் இன்று நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சில பணிகள் உங்களுக்கு தாமதமாக இருக்கும். சிலர் உங்களை அவமதித்து பேசினாலும் எந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிட்டு உடைய பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும். எந்த ஒரு செயலையும் நேர்த்தியுடன் செய்வீர்கள். காலை நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. இல்லத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நீடிக்க கொடுங்க. தெய்வீகம் தொடர்பான கனவுகளும் இன்று வரக்கூடும். நண்பர்கள் மனதார பாராட்டுவார்கள். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும்.
ஆதாய பணவரவும் ஒரு பக்கம் கிடைக்கும். இன்று பொன் பொருள் சேர்க்கையும் ஏற்படக்கூடுங்க. ஆடை ஆபரண சேர்க்கையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று கலைத்துறையினருக்கு எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கி விடக்கூடும். எல்லா காரியங்களும் நல்லபடியாகவே நடைபெறக்கூடும். ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலனையே கொடுக்குங்க. வாகனங்களை இயக்கும் பொழுது கவனம் இருக்கட்டும். எச்சரிக்கையுடன் எதிலும் ஈடுபடுவது மிக நல்லது. வீண் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகும் பார்த்துக் கொள்ளுங்கள். என்று பெண்கள் குடும்பத்தை பற்றிய கவலைகள் எழுந்து பின்னர் சரியாகுங்க. குடும்பத்தில் சில விஷயங்கள் நடக்கவில்லை என்ற கவலையும் இருக்கும். நல்ல உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். பிள்ளைகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். பம்மரமாக சுழன்று எதிலும் ஈடுபடுவீர்கள். காதலை பொறுத்தவரை கும்பராசினியர்கள் கண்டிப்பாக சந்தேக பார்வை இல்லாமல் இருப்பது நல்லது. பேச்சு குறைத்து கொண்டு செயல்படுவதும் நல்லது. காதலை பற்றி இல்லத்தில் பேசுவதுதான் சிறப்பு. என்று மாணவர்கள் அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளங்க கொடுங்க. கல்வியில் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றியை கொடுக்குங்க. மாணவர்கள் சிரித்த முகத்தை வெளிப்படுத்தி எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மொழி சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களை நன்கு படிக்க வேண்டும். முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நேரத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இன்று காலையில் நீங்கள் எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம். என்று கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. விரும்பி சென்ற உறவுகள் மீண்டும் வரக்கூடும். உறவினர்கள் அதிக அன்பு பாராட்டுவார்கள். நெருக்கடியான நேரத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். இந்த நாள் நீங்கள் திட்டமிட்டு பணிகளை மேற்கொண்டால் வெற்றி இருக்கும். அவசர தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும். மனம் மகிழும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியும். சதயம். எதிலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. காலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சியை கொடுக்கும். கடல் தாண்டி செல்லப்பட்ட திட்டங்கள் வெற்றியை கொடுக்குங்க. இன்று மனப்பதட்டம் கொள்ளாதீர்கள். எந்த ஒரு செயலையும் நேர்த்தியுடன் செய்ய முடியும். இன்று யதார்த்தமாக நடந்து கொள்வீர்கள். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் பேசுங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாமல் இருந்தாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்து விட கொடுங்க. இந்த நாளை நீங்கள் இனிமையின் நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்வது நல்லது. போராட்டாத்தி. எடுத்த காரியம் அற்புதமாக நடைபெறக்கூடும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக வெற்றியடையக்கூடும். ஆதாய பணவரவு கிடைக்க கொடுங்க. எந்த ஒரு செயலையும் நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். சுமூகமான உறவை இன்றி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது மிக நல்லது. எதையும் யோசித்து செய்வது மிக நல்லது. போராட்டாத்திய நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்துடன் சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. மேனம் ராசினியர்கள் என்று மற்றொரு விஷயத்தில் மட்டும் தயவு செய்து தலையிட வேண்டாம். மிகவும் பொறுப்புடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற பாருங்கள். அவசர முடிவுகள் எடுப்பதை எல்லாம் தவிர்த்து விட வேண்டும். பிள்ளைகளுக்கு என்ன வேண்டுமோ அதனை மட்டும் வாங்கி கொடுக்க பாருங்கள். நீங்களாகவே எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். இல்லத்தில் கலந்து பேசி முடிவு காண்பது நல்லது. எந்த ஒரு செயலையும் இன்று நேர்த்தியுடன் செய்து முடிப்பீர்கள். உறவினர் அதிக அன்பு பாராட்டுவார்கள். அதேபோல் உங்களிடம் பணம் கேட்டும் தொந்தரவு செய்வார்கள். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட வளர்ச்சிகளுக்கு எளிமையாக நிறைவேறுங்க. அபரிவிதமான அளவில் பண வரவு கிடைக்க கொடுங்க. பெண்கள் இன்று விரும்பிய பொருட்களை வாங்கிக் கொள்ளக்கூடும். இன்று வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படும். மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்த்து விட வேண்டும். கூடுதல் பணி சுமையை நீங்கள் ஏற்க வேண்டியிருக்குங்க. உடைய கருத்துக்களை தெரிவிக்கும் பொழுது கவனமாக பேசுவது நல்லது. வீண் அலைச்சல் தடை தாமதம் ஒரு பக்கம் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் மிக நல்லது. மீனம் ராசினியர்கள் இன்று நீங்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். அதேபோல் பெண்கள் அவசரப்பட வேண்டாம். முடிவுகளை யோசித்து எடுங்கள். சிரமமான பணிகளை எல்லாம் எடுத்து செய்து கொண்டிருப்பீர்கள். காலையில் சீக்கிரமாக எழுந்திருங்கள். பணி சுமை கொஞ்சம் இருக்கக்கூடும். இன்று காதல் போன்ற விஷயங்களில் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். குழப்பமில்லாத காதலை அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாம் உங்கள் கையில் தாங்க இருக்குங்க. இல்லத்தில் கூட கலந்து பேசுங்கள், நல்லது நடக்கும். இன்று மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறுவதற்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மாணவர்கள் இன்று புது புது விஷயம் நோக்கி செல்ல கொடுங்க. மொழி சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்களை நன்கு படியுங்கள். மாணவர்கள் இன்று புதுமை படைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உற்சாகமாக இன்று நீங்கள் காணக்கூடுங்க. முக்கியமான பணி நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்ல முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி. என்று எதிலும் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம்.
செய்யும் பணிகளை அற்புதமாக செய்ய பாருங்கள். பணவரவு சீராக வந்து கொண்டிருக்குங்க. சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி விட முடியும். திட்டமிட்ட வாழ்க்கையில் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குங்க. உறவினர் அதிக அன்பு பாராட்டுவார்கள். என்ன பொருட்கள் வேண்டுமோ அதனை மட்டும் வாங்க பாருங்கள். தேவையில்லாத பொருட்களில் எந்த ஒரு முதலீடுகளும் நீங்க செய்ய வேண்டாம். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது நல்லது. உத்திரட்டாதி காலையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். பணி சுமை ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். கவனமாக எதிலும் பேசி பழகுவது நல்லது. சிரமங்களை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து விட வேண்டும். மற்றவர்களுக்காக கொடுத்த வாக்குறுதியை நீங்க கண்டிப்பாக செய்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டை கொஞ்சம் சீக்கிரமாக மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. ரேவதி இனிமை காணும் நாளாக இருக்கும். நட்பால் நல்லது நடக்கக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிப்பீர்கள். வீண் அலைச்சலை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். முக்கியமாக அலட்சியம் காட்டாதீர்கள். அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்று எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடாதீர்கள். யோசியுங்கள், சிந்தியுங்கள், மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.